டிப்ஸ் தமிழ். இது உங்களுக்கான எர்னிங் டிப்ஸ். வாங்க, இது உங்களுக்காக. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோங்க அப்படின்னா எஸ்டி தாங்க. ஓகேவா? எஸ்டி பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு எகைன்ஸாக ஒரு கமெண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? அது என்ன அப்படின்ட்டா, அது கொக்கோ கோலா வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா? கொக்கோ கோலா வீடியோவில் வந்து இப்போ வந்துட்டு எலெக்ஷன் வருது, நீங்கள் இப்போ இது பண்ணுறீங்க, நீங்கள் கமிஷனுக்காக தான் இப்போ ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், எந்த சேனலில் வேணாலும். ஃபஸ்ட்டு கொக்கோ கோலாவுக்காக இருக்கட்டும், எஸ்டிக்காக இருக்கட்டும், வீடியோ போட்டது யார் அப்படின்ட்டு நீங்கள் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள். தமிழில் நான் தான் ஃபஸ்ட்டு எஸ்டியாக இருக்கும், கொக்கோ கோலாவாக இருக்கட்டும், வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. நான் இது பண்ணி கூட கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லோரும் வந்துட்டு இப்போது 2 நாளாக மட்டும்தான் இந்த வீடியோ அப்லோட் என்னைக்கு பண்ணுறேன்னு நல்லா ஞாபகம் பார்த்துக்கோங்க. இப்போது 2 நாளாக தான் எல்லாருமே வந்துட்டு அதை ப்ரமோட் பண்ணுறாங்க, கொக்கோ கோலாவையும் எஸ்டியும். ஓகேவா? அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, அப்போ நான் யாரையும் தப்பு சொல்ல வரல. ஓகேவா? அவங்கவுங்களோட ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஓகேவா? அவங்களோட ஒரு தாட்டுக்கு தான் அவங்கவுங்க வீடியோ போடுவாங்க. ஸோ அதுக்காக எதுவுமே அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த கமெண்ட் பண்ணவருக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு இன்கம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நான் லாஸ்ட் டைமில் வீடியோ போடுங்க, ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாது. ஸோ திரும்ப அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருந்தாருன்னா, ஜாயின் பண்ணுறது உங்கள் ஓன் ரிஸ்க்கு அப்படின்னா நீங்கள் அப்புறம் என்னத்துக்கு லீடராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்றதே இது இல்லை. ஓகேங்களா? என்னென்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த ஃபீல்டில் இருக்குங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஆப் வருதுன்னா இவ்வளோ நாள் போகும் அப்படின்னு நம்ம ஒரு கணிப்பாக தான் சொல்ல முடியும். டெஃபினட்டாக இவ்வளோ நாள் போகும் அப்படின்னு யாருனாலும் சொல்ல முடியுமா? முடியாதில்ல. ஸோ அதனால தான் அதே மாதிரி தான் நானும் இந்த ஆப் நான் எடுத்து நடத்த கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாள் போகும், எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அது எவ்வளோ நாள் போகும், இவ்வளோ நம்ம இது வரைக்கும் நிறைய ஆப் பார்த்துருக்கேங்க. ஸோ அதெல்லாம் எது மாதிரி பண்ணாங்களோ அதை வச்சு இது எப்படி போகும் அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? எஸ்டி பேக் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. நான் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி கூட வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி வந்துட்டு நான் 2வது பேக் அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஏற்கனவே கீழே 5-6 வீடியோ போட்டுட்டேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் அந்த டிஸ்பிளே பார்த்துருப்பீங்க. இப்போயும் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பிளான் 500, அப்புறம் 2200 பிளானு, 6500 பிளானு, 13000 பிளான் இருக்குது. ஸோ திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, 15ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நான் 15ஆம் தேதிக்கு மேலே ஜாயின் பண்ணால் காசு வந்துடுமா அப்படின்லாம் கிடையாது. என்னோட ஒரு கணிப்பு என்னென்னா, ஒரு 15ஆம் தேதி ஏன்னா லான்ச் ஆகி 1 மாதம் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ 1 மாதம் ஆயிருக்குன்னா 15ஆம் தேதி வரைக்கும், 15ஆம் தேதியோட 1 மாதம் ஆக போகுது அப்படின்னா, இப்போ நம்ம 15ஆம் தேதியோடு நம்ம இன்வெஸ்ட்லாம் ஓரளவுக்கு பண்ணி ஓகே ஸ்டாப் பண்ணுற மாதிரி வச்சுட்டோங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 40 நாள் 50 நாள் நம்ம போட்ட பிளான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு நான் 2700 பிளான் 200 பிளான் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் எல்லாத்துக்கும் அப்படின்னா, உங்களோட எல்லாமே ஓன் ரிஸ்க்கு தான். ஓகேங்களா? இது வந்துட்டு நானும் என்னோடய யூடியூப் சேனலோ எந்த வகையிலுமே பொறுப்பேற்க மாட்டேங்க. இது வந்துட்டு ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா, திடீர்னு என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ வந்துட்டு உங்களோட ஓன் ரிஸ்கில் மணி இருக்குது, போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க மட்டும் உள்ளே வாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எஸ்டியில் வந்து சனி ஞாயிறு விட்ரா வராது, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? அதே மாதிரி கொக்கோ கோலாவில் 2 நாளுக்குமே எல்லா நாளுமே விட்ரா வரும். ஆனால் எஸ்டியில் மட்டும் தான் சனி ஞாயிறு விட்ரா வராது. மற்றபடிக்கு வந்து எஸ்டிக்கு எல்லாமே கரெக்டாக தான் கொண்டு போகிறாங்க. ஜாயின் பண்ண விருப்பமாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நிறைய ரிஜிஸ்டர் பண்ணாமல் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க. நல்லா போயிட்டு இருக்குது. வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அப்புறமே அது இல்லாமல் நல்லா போகும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது சொன்னாலும் அதுக்கு எதுனாலும் சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்குது, உங்களுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு இல்லை அப்படின்ற மாதிரி வருத்தப்படாதீங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சின்ன மணி தேவை இருக்கும். அது இதுக்காக நம்ம வந்துட்டு
ஒரு சின்னதாக நம்ம எதனா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்க்குறவங்க எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் கீழே நம்மளோட யூடியூப் சேனலும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியும் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனலும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அதை வந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டு எந்த நேரத்தில் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அது இல்லாமல் நான் போடுற வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை வீடியோ புரியல அப்படின்னா சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் கூட நான் உங்களுக்கு எதை பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் அதை பற்றி இன்னொரு வீடியோ கூட நான் உங்களுக்கு லிங்காக ஃபுல் டீட்டெயில்ஸாக போடுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.